பாக்யராஜ் தங்கராஜ ஒரு அரை விட்டுருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் வீட்டில் அவங்க அம்மா குழந்தை தரணீஷ் கிட்ட உங்க அம்மா ஆஸ்பத்திரி போயிருக்காடா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேத்தி வச்சிருக்காங்க. இல்லை பாட்டி எங்க பாப்பாவையும் காணோம் அம்மாவையும் காணோம் அப்படின்னு அழுகிறாரு அடம் பிடிச்சிட்டு. அதே சமயம் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி தங்கராசு எங்கப்பா இருக்க, தரணீஷ் வந்ததுலேருந்து அம்மா வேணும் பாப்பா வேணும்னு அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜோ வந்துட்டேம்மா வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்பாடா சரி வாங்க வச்சிட்றேன் அப்படின்னு அங்கே பாட்டியும் ஃபோனை வச்சிட்றாங்க. அதே சமயம் இங்கே உள்ளே வர்ற தங்கராஜ் சும்மா வர்றாரு. எங்கடா ரேவதியை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே இல்லைம்மா அவள் வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற, அவளுக்கு அத்தனை ஒரு வீம்பா என்ன, புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு இருந்தா அடி புருஷன் கொடுக்கறது தான் வாங்கிறது தான், ஊர் உலகத்திலேயே இல்லாத குத்தத்தை நீ பண்ணிட்ட மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே பாட்டி சொல்ல உடனே தங்கராஜோ விடுமா அதை விடு தரணி நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லைப்பா இல்லை அம்மா வந்து ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அங்கே டீப்பா மேலே பாட்டி சாப்பிட வச்சுருந்த குழந்தைக்கு ஊட்டுறதுக்காக வச்சுருந்த பிளேட்டை தூக்கிட்டு அப்படியே மூஞ்சியில் அடிக்க போகிறாரு கோபத்தில் குழந்தை முகத்தில். உடனே பாட்டியோ டேய் தங்கராசு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துடா, ஏண்டா குழந்தைடா அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இல்லைம்மா இல்லை எல்லாருமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டியே ஆகணுமா, இருக்கட்டும் அந்த ரேவதிக்கு வெடிக்கட்டும் காலையில் நான் பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இவன் வேற சாப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்ல அவன் சாப்பிட்டா சாப்பிடட்டும் சாப்பிடாட்டி சாகட்டும் அப்படின்னு கோபத்தில் ஆத்திரத்தில் ஸ்டெப் ஏறி மேலே போயிடுறாரு தங்கராஜ். அதே சமயம் இன்னைக்கு மறுநாள் காலையில் எழுந்திருச்சு கண்ணாடிக்கு முன்னாடி நின்ன தங்கராஜ் டேய் தங்கராஜ் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நீ யாருக்கிட்டையுமே இப்படி தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டதும் கிடையாது, அவமானப்பட்டதும் கிடையாது, பின்னையும் 4 பேர்த்த உன் காலில் தான் விழ வச்சு பழக்கம், அப்படி இருக்கிற உன்னை இந்த பாக்யராஜ் என்னம்மா கண்ணில் விரல விட்டு ஆட்டின மாதிரி நேற்று அசிங்கப்படுத்திட்டான், இதுக்கெல்லாம் நீ பதிலடி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஸ்டெப்பில் 4 ஸ்டெப்பாக எட்டி குதிச்சு கையில் சட்டை பட்டனை போட்டுட்டே கீழே வர்றாரு. அதே சமயம் டேடி மம்மி கிட்ட கொண்டு போய் விடுறீங்களா, மம்மி எப்படாடி வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தங்கராஜோ டேய் தரணி உன் மம்மி இனிமேல் வரவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னடா சொல்கிற அப்படின்னு பாட்டியும் கேட்க எல்லாம் உங்ககிட்ட விலாவரியாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, பேசாமல் ஒதுங்கிட்டு போ அப்படின்னு அவங்க அம்மாவையும் திட்டிட்டு நேராக லாயர் ஆஃபீஸ் போய் டிவோர்ஸ்க்கான நோட்டீஸ் எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் வாங்கிட்டு காரில் வச்சுட்டு நேராக ரேவதி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் திடீர்னு ஒரு லேடி குறுக்க விழுந்துடுறாங்க. என்னடா இது நம்ம காருக்கு முன்னாடி இப்படி ஒரு பாவம் சின்ன பொண்ணாக இருக்குது, எப்படி என்னாச்சு அப்படின்னு டே ஷேட் ஏதோ யோசனையில் அந்த ரேவதி மேலே இருந்த கடுப்பில் இந்த லேடியை ஏற்றிருப்பியடா தங்கராஜ் அப்படின்னு கீழே இறங்கி வர்றாரு. அதே சமயம் அந்த லேடியை சுற்றியும் நிற்கிறவங்க எல்லாருமே என்னையா பார்த்து வர முடியாதா, பெரிய காரில் பெரிய பணக்காரனாக வந்துட்டா கண்ணு முன்னு தெரியாமல் போயிருமா, இந்த பொண்ணோட உயிர் கொஞ்ச நேரத்தில் இந்நேரம் போயிருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணுக்கு லேசாக கண்ணெல்லாம் தெரிய தங்கராஜ் நீயா அப்படின்னு கேட்குது. உடனே நீ நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தங்கராஜை அடிக்க போக அந்த இளம் பெண்ணும் சொல்கிறாங்க இல்லை அவர் அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா கொஞ்ச நேரத்தில் உன் மேலே இந்த காரை விட்டு ஏற்றி இருப்பான், அப்படி இருக்கும்போது அவனை காப்பாத்துறியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு திட்டாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல என்னை ஞாபகம் இல்லையா தங்கராஜ், நான் தான் தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. தேவி நீயா அப்படின்னு நான் உன்னை பார்த்த உடனே ஞாபகப்படுத்தி பேசுகிறேன், ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் தானே என் ஞாபகமே வருது அப்படின்னு சொல்ல உடனே சரி சரி நீ யார் இந்த குழந்தை அப்படின்னு கேட்க என் குழந்தை தான், நீ எங்கே போய்கிட்டு இருக்க இப்போது அப்படின்னு கேட்க இப்போ இங்கே ஒரு டைப்ரைட்டிங் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்துட்டுருக்கேன், என் கணவர் சின்ன வயசுலேயே விட்டுட்டு அதாவது என் குழந்தை 2 வயசாக இருக்கும்போதே என்னை விட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி
அங்கே போய் டீ ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னு தேவியும் கேட்க, உடனே தங்கராஜு ஓகே ஷியோர் வா தேவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டோம் உங்கள் வீட்டில் ஒத்துக்காததால் வேற யாருக்கோ உன் தாய் மாமனுக்கோ என்னமோ உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்லை அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். ஆமாம், நீ என்னை துரத்தி லவ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறமும் பிடிவாதமாக உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த ஆள் 2 வயசுலேயே இந்த குழந்தைய விட்டுட்டு ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் அதிகமாக இருந்ததால் இறந்துட்டாரு. இப்போ எனக்கு அனுதாபத்தில் ஊர்க்காரங்க எல்லாரும் பேசி ப்ரைவேட்டில் அங்கே ஒரு டைப்ரைட்டிங் ஜாப் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு தான் நான் இப்போ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. இப்போ இவனுக்கு வயசு நான் 5 வயசு ஆகுது. இப்போ என் வீட்டுக்காரர் இறந்து 3 வருஷம் ஆகுது தங்கராஜ் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதே சமயம் தங்கராஜ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தேவி கிட்ட, தேவி நான் அப்போ வசதியாக இல்லைன்னு சொல்லி தானே உங்கள் அப்பா அம்மா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ என் வீடு எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. என் பொண்டாட்டி அதில் ராணி மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வச்சுருந்தேன்னு சொல்கிற? அப்போ இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த கேடுகட்ட சிறக்கிய நான் விவாகரத்து பண்ணலான்னு இப்போ தான் நோட்டீஸ் வாங்கிட்டு போய் அவகிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக அவள் வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்ல, உடனே ஏன் தங்கராஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் ஒன்றும் சரியில்லை, அதனால தான் என் கூடவே வீம்பு பார்க்குறாங்க. தேவி என்னை பற்றி உனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்ல, எதுலேயுமே நான் தான் வின் பண்ணணும், நான் தான் லீடராக இருக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே தேவியும் ஆமாம் எனக்கு கண்டிப்பாக உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவியும் சொல்ல, உடனே சரி நீ எங்கே இருக்க இப்போ அப்படின்னு பேசுகிறாரு. இல்லை ஒரு ஹாஸ்டலில் தான் இருக்க, இங்கே வேலைக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது. இன்னொரு 1 மாதத்தில் இந்த ஏரியாவில் எங்கேயாவது வீடு கிடைச்சா மாறிடலான்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நோ நீட் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. என்ன தங்கராஜ் சொல்கிற? எனக்கு வீடு தேவை தானே அப்படின்னு சொல்ல, இல்லை இனிமேல் நீ என் வீட்டிலையே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு வைக்கிற வேட்டு அப்படின்னு, சரி நீ இப்போவே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அதே சமயம் தங்கராஜ் கார் வந்து நின்ன உடனே அங்கே ராஜலட்சுமியும் ராகவனும் சொல்கிறாங்க, இதை பாரு பாக்யராஜ், பொட்டை புள்ளன்னு இருந்தால் அங்கே அடி வாங்கிறது சகஜம்தான், சகஜம் அது கரெக்டுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இன்னொரு வாட்டி இப்போ மாப்பிள்ளை வந்திருக்காரு, இதுக்கும் மேலே அவரை அலக்கழிக்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதையாக ரேவதியை அவர் கூடவே அனுப்பிச்சி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்ல, உள்ள தேவி வா நீயும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அதே சமயம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன வேற யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே இந்த விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போகுது, நான் தேவியை 2வது கல்யாணம் பண்ணணும், உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தங்கராஜு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பாக்யராஜு என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டா அப்படின்னு, டேய் நேற்று அத்தனை வாய்க்கிழிய பேசினேன்ல, உன் தங்கச்சியை என் கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்கு பதிலடியாக நான் யாருன்னு காமிக்க வேண்டாம் இந்த தங்கராஜ், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மாமா இந்த சின்ன விஷயத்துக்கு வேண்டி நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது ரொம்ப தப்பு மாமா அப்படின்னு சொல்ல, உடனே அது எப்படிரா சுரேஷ், உங்கள் அக்கா நேற்று உன் அண்ணன் அந்த பேச்சு பேசுகிறான், வேடிக்கை பார்த்துட்டு இவன் சொன்னதை கேட்டுட்டு உள்ளே போயிட்டால, இந்த தங்கராஜ் சும்மா சாதாரணப்பட்ட ஆள் இல்லைன்னு உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டாம், அதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போடு கையெழுத்த அப்படின்னு சொல்கிறாரு. இதை பாருங்கள், நீங்கள் மிரட்டி கையெழுத்து வாங்கினாலாம் போட முடியாது, லீகலாக நாங்களும் லாயர்கிட்ட கேட்டுட்டு என்ன நடக்குமோ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, உடனே ராகவன் அங்கே கிடக்கிற சேரை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. என்னடா பாக்கியராஜ் நினச்சிட்டு இருக்கிற, காலத்துக்கு என் பிள்ளை ரேவதியை நீ வச்சு பார்க்க முடியுமா? மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, நீங்கள் ரேவதியை கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, அப்பா காலத்துக்கு என்னை யாரும் பார்க்க வேண்டாம்ப்பா, நானும் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எனக்கும் வேலைக்கு போக தெரியும், அங்கே போனாலும் இந்த மனுஷன் குத்தி காமிப்பார், பத்தாததுக்கு எவ்வளோ ஒரு சிரிக்கியை இழுத்துட்டு வந்து இவளை தான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நேற்று பொண்டாட்டியை முடுக்கி விட்டுட்டு சொல்கிறாரு, இவர் கூட என்னை போய் வாழ சொல்லாதீங்கப்பா, அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, கையெழுத்தை போடுடி, அதுக்காக
அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ரேவதியும் போட முடியாதுடா, வெளியில் போ, எதா இருந்தாலும் லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இன்னும் நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கும் பொழுதே என்னை போடா வாடான்னு கூப்பிட்றையாடி, அதுக்காகத்தாண்டி உனக்கு இப்படி ஒரு வேட்டு வைக்கிறேன், நான் தேவியை 2வது கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி முகத்தில் வீசிட்டு, இந்தாடா இதை எடுத்துகிட்டு போய் இப்போவே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி அவ கூட சேர்ந்து வாழ், போடா முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு, லீகலாக எதுவாக இருந்தாலும் நான் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் தங்கராஜை கழுத்தை பிடிச்சு தள்ளுறாங்க ரேவதி.